வணக்கம் வணக்கம். இப்போ 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 3.6ல் முதல் கொஸ்டின் வந்து கூட்டுகன்னு கொடுத்து ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்து இது 2வது கொஸ்டின், இது 3வது கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 கூட்டல் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு பகுதி பார்க்கணும். இப்போ பின்ன எண்கள் கூட்டல் மாதிரி தான் இதுவுமே. இதுக்கு பகுதி எக்ஸ் மைனஸ் 2, இதுக்கும் பகுதி எக்ஸ் மைனஸ் 2. அப்போ ரெண்டும் வந்து என்ன இருக்குன்னா சமமாக இருக்குது. அப்போ பகுதி ரெண்டு சமமாக இருந்துச்சுன்னா பகுதி அப்படியே எழுதிட்டு தொகுதியை வந்து கூட்டணும்னா கூட்டலாம், கழிக்கணும்னா கழிக்கலாம். விகிதமுறை எண்கள் கூட்டல் கழித்தல் மாதிரி தான் இதுவும். அப்போ இங்கே தொகுதி வந்து என்னன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, நடுவில் என்ன குறிக்குன்னா கூட்டல், இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். அவ்வளோதான். இது ரெண்டையும் கூட்டியாச்சு. இப்போ சுருக்கணும். எப்படி சுருக்கிறது அப்படின்னா இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு இந்த எக்ஸையும் பெருக்கணும், இந்த ஒன்றையும் பெருக்கணும். இப்போ பெருக்கணும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு ஒன்றுனா ஒரு எக்ஸ்னா எக்ஸ் ஒன்று போட தேவையில்லை, ப்ளஸ் இந்த ப்ளஸ். அதுமாரி இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். 1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை இந்த எக்ஸ் மைனஸ் 2. இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ கூட்டினோம்னா 2x பை எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர். இப்போ இந்த விகிதமுறுக்கோவையும் இந்த விகிதமுறுக்கோவையும் கூட்டினா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னென்னா 2x பை எக்ஸ் மைனஸ் 2. இதுக்கப்புறம் இதை சுருக்க முடியுமான்னு பார்த்தா ஒன்றும் சுருக்க முடியாது. அதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். அதே மாதிரி இதில் 2வது கொஸ்டின். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து பகுதி சமமாக இருந்துச்சு, அதனால் பகுதியை அப்படியே எழுதிட்டு தொகுதியும் அப்படியே எழுதிட்டோம். ஆனால் இப்போ 2வது கொஸ்டினில் பார்த்தோம்னா இங்கே பகுதி வந்து எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது, இங்கே பகுதி வந்து என்னென்னு இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது, சமமாக இல்லை. அப்போ என்ன பண்ணுன்னா எல்சிஎம் எடுக்கணும், அதாவது மீசியமா எடுக்கணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் மீப்பேவா மீசியமா பார்த்தோம். இப்போ ரெண்டுக்கும் என்ன எடுக்கணும்னா மீசியமா எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம். மீப்பேவாவும் படிச்சிருக்கோம், மீசியமாவும் படிச்சிருக்கோம். இப்போ மீசியமா தான் எடுக்கணும், அதாவது எல்சிஎம் நம்ம சின்ன கிளாஸில் படித்ததான். இப்போ 2வது கொஸ்டின் எழுதிக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போ பகுதி ரெண்டுக்கும் மீசியமாக எடுக்கணும். இப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, இதில் எக்ஸ் ப்ளஸ் 3 இல்லை, இருந்தாலும் இல்லைனாலும் எழுதணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எழுதி, இதில் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இதில் எக்ஸ் மைனஸ் 2 இல்லை, இருந்தாலும் இல்லாட்டியும் எழுதணும். அதுதான் மீசியமா. எல்லா உறுப்புமே வரணும். வந்த உறுப்பே வந்தால் அதில் வந்து உயர்ந்த அடுக்கு என்னவோ அதை எடுத்து எழுதணும். அவ்வளோதான். எக்ஸ் ப்ளஸ் 3க்கும் எக்ஸ் மைனஸ் 2க்கும் மீசியமா வந்து இது. இதுக்கப்புறம் இதை எப்படி கூட்டுறது அப்படின்னா இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீசியமா, அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு இந்த பகுதியால் வகுக்கணும். இப்போ வகுத்தோம்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன ஆன்சர் கிடைக்குன்னா எக்ஸ் மைனஸ் 2. அந்த ஆன்சரை கொண்டு போய் தொகுதியோட பெருக்கணும். அப்போ தொகுதி ஆல்ரெடி என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த வகுத்து வர ஆன்சர் வந்து என்னென்னா எக்ஸ் மைனஸ் 2, அதை பெருக்கணும். நடுவில் என்ன குறி இருக்குன்னா ப்ளஸ், அந்த ப்ளஸ் குறியை போட்டுக்கணும். இதே மாதிரி தான் திருப்பி இந்த பகுதியை எடுத்துக்கணும், அதாவது இந்த மீசியமாவை எடுத்துக்கணும். இந்த பகுதியால் வகுத்து வர ஆன்சரை தொகுதியோட பெருக்கணும். எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 3 டு எக்ஸ் மைனஸ் 2. இந்த பகுதி என்னன்னா எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து தொகுதியோட பெருக்கணும். இப்போ இங்கே தொகுதி ஆல்ரெடி என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 1, இந்த தொகுதியோட பெருக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் 3. அவ்வளோதான். இப்போ கூட்டியாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணால் சுருக்கணும். எப்படி சுருக்கிறது அப்படின்னா இப்போ போன சம்மில் பண்ண மாதிரி தான் சாதா பெருக்கல் எடுத்து சுருக்கணும். இந்த எக்ஸையும் பெருக்கணும். இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மைனஸ் 2ஐயும் பெருக்கணும். பெருக்குனா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2x. அதேமாதிரி இந்த 2 எடுத்துகிட்டு இந்த எக்ஸையும் பெருக்கணும், இந்த மைனஸ் 2ஐயும் பெருக்கணும். 2 இன்ட்டு எக்ஸு 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 4. இப்போ பெருக்கியாச்சு. ப்ளஸ் இந்த ப்ளஸ் குறி, இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு இந்த எக்ஸையும் பெருக்கணும், இந்த 3ஐயும் பெருக்கணும். சாதா பெருக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர்,
எக்ஸ் இன்ட்டு 3 என்னன்னா எக்ஸ் 3ன்னு எழுதக்கூடாது, 3x அப்படின்னு எழுதணும். ஏன்னா நம்பரும் லெட்டரும் வந்தால் ஃபஸ்ட்டு நம்பர் தான் எழுதணும், அப்புறம் தான் லெட்டர் எழுதணும். எக்ஸ் 3ன்னு எழுதக்கூடாது. அடுத்து -1 எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸையும் இருக்கணும், இந்த 3யும் இருக்கணும். -1 எக்ஸையும் இருக்குன்னா -1x, அதாவது ஒரு எக்ஸ்ன்னு போட தேவையில்லை. கேளு ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் ஒரு எக்ஸ்ன்னு போட தேவையில்லை. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 3 3. ஒரு எக்ஸ்ன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. பை இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் -2. இப்போ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ கூட்டினோம்னா 2x². அடுத்து எக்ஸ்டம் இங்கே -2xம் ப்ளஸ் 2xம் கேன்சல் ஆகிடும். இங்கே என்னாக்குன்னா ஒரு 3x மைனஸ் இங்கே ஒரு எக்ஸ், 3xல் ஒரு எக்ஸை கழிச்சிட்டோம்னா 2x வரும். அப்போ ப்ளஸ் 2x. அடுத்து கான்ஸ்டன்ட் இங்கே ஒரு -4 இருக்குது, இங்கே ஒரு -3 இருக்குது. அப்போ ரெண்டு ஒரே குறின்னா கூட்டி அதே குறியணும். இப்போ 4 3 கூட்டினோம்னா 7, 2க்கும் குறி -4 -7 பை இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் -2. இதுக்கு மேலே இதை வந்து சுருக்க முடியாது, அதனால் இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இது 2வது கொஸ்டின். அடுத்து 3rd கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே 2 மார்க்கில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இப்போ 3rd கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் y³ பை ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல். இப்போ பகுதியை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ இங்கே பகுதி வந்து எக்ஸ் மைனஸ் ஒய், ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஒரு குறி மட்டும் தான் மாறி இருக்கு. அதாவது இங்கே எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ், ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸு ஒய் ப்ளஸ். இப்போ இது ரெண்டுலேயும் மைனஸை பொதுவாக எழுதிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு மாறிடும். அப்போ இந்த x³ அப்படியே எழுதிக்கிறோம், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே எழுதிக்கிறோம், இந்த y³ அப்படியே எழுதிக்கிறோம். இது ரெண்டுலேருந்து கூறிய மைனஸை பொதுவாக எழுதிட்டோம், அதாவது எக்ஸில் இருக்கிற அந்த மைனஸை வெளியில் எடுத்துடும். இப்போ மைனஸை பொதுவாக எழுதிட்டோம்னா -x வந்து என்ன ஆகிடும்னா +x ஆகிடும். இந்த ப்ளஸ் ஒய் என்ன ஆகிடும்னா -y ஆகிடும். குறியை வெளியில் எடுக்கிறப்ப அப்படியே ஆப்போசிட் குறியாக மாறும். மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா x³ பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ், இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ். இப்போ பெருக்கல் விதி என்னென்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னன்னா மைனஸ் வந்துடும். அதேமாதிரி வகுத்தலுக்கும் அதே தான், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸ் வந்துன்னா மைனஸ் என்ன இருக்குன்னா y³ பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ பார்த்தோம்னா இப்போ மைனஸை பொதுவாக எல்லாம் எடுத்தனாலும் இப்போ இங்கே பகுதி என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கேயும் பகுதி வந்து என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. இப்போ பகுதி ரெண்டும் சாமாக இருக்கிறனால பகுதி அப்படியே எழுதிட்டு தொகுதியை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். தொகுதி அப்படியே கழிச்சு எழுதும். இங்கே தொகுதி x³ நடுவில் குறி என்னென்னா மைனஸ், இங்கே என்ன இருக்குது தொகுதி y³. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதை வந்து சுருக்கலாம். இது வந்து என்னென்னா a³ மைனஸ் b³ ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். a³ மைனஸ் b³ அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா அந்த க்யூபை மறைச்சிட்டா என்ன தெரியுதுன்னா a மைனஸ் b, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணால் இதை ஸ்கொயர் பண்ணிடணும். ஏ ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர், பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர். அடுத்து இங்கே மைனஸ் இருக்குன்னா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ். ரெண்டு பெருக்கி எழுதணும். ஏயும் பியும் பெருக்கி எழுதணும்னா ஏபி. பி ஸ்கொயருக்கு குறி வந்து ப்ளஸ். அதே வடிவத்தில் தான் இங்கே எக்ஸ் இருக்குது, x³ மைனஸ் y³. அப்போ ஏ இருக்கிறதுல எக்ஸ் இருக்குது, பி இடத்துல ஒய் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் ஏ வரத்துல எக்ஸும் பி வரத்துல ஒய்யும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்போ x³ மைனஸ் y³ ஃபார்முலா வந்து என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யும் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன ஆன்சர் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதான் வந்து ஆன்சர். இதுதான் வந்து இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கக்கூடிய ஆன்சர். இது வந்து நிறைய தடவை 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்.
தேங்க்ஸ் டு வாட்சிங்.